அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். மீனம்மா மழை உன்னை நினைத்தால் இங்கு எனக்கல்லவா குளிர் காய்ச்சல் வரும். அம்மம்மா வெயில் உன்னை அடித்தால் இங்கு எனக்கல்லவா உடல் வேர்த்து விடும். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். மீனம்மா மழை உன்னை நினைத்தால் இங்கு எனக்கல்லவா குளிர் காய்ச்சல் வரும். அம்மம்மா வெயில் உன்னை அடித்தால் இங்கு எனக்கல்லவா உடல் வேர்த்து விடும். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது
இப்போது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. மாமன் காரந்தானே. சரி வணக்கம். சரி அந்த பாஸ்கெட்டை வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இது உங்களுக்கு இல்லை. சரியா? ரெண்டு பேருக்கும் வணக்கம். அழகா இருக்கிறீங்க. என்ன பேர் ரெண்டு பேருக்கு? சொல்லிடுங்க. ரதீஷ் அண்ட் கோகுலவா. ரெண்டு பேருக்கு உங்களுக்கு அழகா சுட சுட சிரிச்ச முகத்தோடய ரெண்டு பேரும் இருக்கிறீங்க. திருமணம் நிறைவேறி இருக்குது. இதே சிரிச்ச முகத்தோட 100 ஆண்டுகள் நீங்க வாழணும் என்று வாழ்த்திக் கொள்வோம். நிறைய பேர் வெயிட் பண்றோம். டக்கு டக்குன்னு முடிப்போம். ஆனா இந்த வீட்டு வந்து உங்களுக்கு தங்களோட முதலாவது கிட்ட உங்களுக்கு ஆசை யாரோ அனுப்பி இருக்கிறாங்க. சரி அந்த பாஸ்கெட்டை நிக்கிட்ட கொடுத்தீங்க. உங்களுக்காக அழகாக ஒரு குபேரன் சிலையோட சேர்த்து 3 லட்சம் ரூபாய்கள் அனுப்பி வச்சிருக்கிறோம். யாரோ இந்த திருமண தம்பதியினருக்கு தங்களுடைய திருமண பரிசாக இதை குடும்பம்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கு? சரி பொண்ணு சைடாண்டா இருந்தா யாரா இருக்கு? லவ் மேரேஜ் போல அப்படியா? பார்க்கவே தெரியுது. 2 பேரும் அவ்வளவு சிரிச்ச முகத்தோட. எத்தனை வருஷம் காதல்? 12 வருஷ காதல் கைகூடிய தருணம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு உண்மையாக. அந்த சந்தோஷம் தான் உங்களோட முகத்துல 2 பேர்லயும் தெரியுது. இந்த சந்தோஷத்தை, இந்த அழகி போகத்தை நேரம் வந்து பார்க்க முடியலையாம ஃபீல் பண்ணி வர வேண்டிய நாங்க வர முடியலைன்னு சொல்லி யாரும் அனுப்பியிருக்கிறாங்க. யார் அது? அத்தை. என்ன பேர் அத்தை? சுஜி. சுஜி. அத்தை இல்லை. சரி மாப்பிள்ளை கொடுக்காங்க. யாரா இருக்கு? சரி உங்களோட பக்கம் வந்தா யாரா இருக்கு? சித்தி. என்ன பேர் சித்தி? கௌதி. எங்க இருக்காங்க? பிரான்ஸ். யாரு யாரு எனக்கு தான் பேச்சு. இருந்தாலும் ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கிறாங்க. கண்ட்ரி கண்ட்ரின்னு சொல்லக்கூடாது. இருந்து வந்திருக்கா? யூரோப்ல இருந்து வந்திருக்கு. பெரிய சைட்ல சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. யாரா இருக்கு? வடிவா யோசிப்பாங்க. சரி ஒரு வாழ்த்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வாழ்த்தை வாசிக்கிறேன். நான் கொஞ்சம் படபடன்னு வாசிக்கிறேன். நீங்க அதை ஜெஸ்ட் பண்ணுங்க. சரி ரதீஷ் கோகுலவாணி திருமண வாழ்த்துக்கள். மணமங்கல வாழ்த்துப்பா. அன்பும் மரணம் உடைத்தாயின் என் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. உணர்வினை மதித்து உரிமைக்கு இடமளித்து ஐயம் தெளிந்து அன்போடு வாழ்க. அகிலம் போற்று இனிதாய் வாழ்கிற மனம்போல் மாங்கல்யம் மன்றத்தில் வாழ்த்துக்கள். மலைபோல் பொழிய மலர் மாலை சூழலாம் மகிழ்வோடு வாழ்க. மாங்கல்ய பந்தம் மாலையிட்ட உறவு மகத்தானது. அது மகிழ்வோடு துணையானது. அழகான வாழ்க்கை அன்பான உலகம் அறிவோடும் அன்போடும் ஆண்டாண்டு வாழ்கிறேன். அப்பா மூச்சு விடாம வாசிட்டு இருக்கிறேன். அவங்களுக்காக யார் அறுக்கும் யார் அறுக்கும் எந்த நாட்டில இருந்து வந்து உள்ள வாங்க பாக்க நீங்க தான் குழுவை வாங்க. நீங்க தான் குழுவே உள்ள போங்க. சரி இவங்க தான் க்ளூன்னு சொல்லிட்டு இதுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு க்ளூ வந்து தந்துருக்குது. இவங்க தான் வந்து கேட்டவங்க க்ளூ தாங்கன்னு அவங்களே க்ளூ வாங்கிக்கிறேன். யாரா இருக்கு? சரி அந்த சாக்லேட் பாஸ்கெட் வந்து சரி இவங்க 2 பேருக்கும் வந்து சாக்லேட் பாஸ்கெட் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. இதுல யாரோ ஒருத்தவங்களுக்கு பர்த்டே முடிஞ்சிடலாம் லாஸ்ட் மந்த் என்னவோ முடிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்களே கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. ஸோ
இதுல பெரிய கிளவு மாப்பிள்ளை சைடுக்கு வந்துருக்கு. மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் வந்திருக்கு 3 லட்சம். யாரு அக்கா இருக்காங்க. சரி பிள்ளைக்கு பர்த்டே கொண்டு கொடுக்கலையான்னு சொல்லி சர்ப்ரைஸ் சரி சொல்லிடுவோம். அங்கால இல்லைலாம் சத்தம் வந்துட்டீங்க பேசுறாங்க, அதால நாங்க சொல்லிடுவோம் யாருன்னு சொல்லி. அவங்க ஆசையா இவ்வளவு தூரம் உங்களை நாங்க நேரம் வந்து அச்சதை போட்டு வாழ்க்கை கவலைப்பட்டு அனுப்பியிருக்கணும். சொல்லுவாங்க சித்தக்கா சித்தி தங்கச்சி பூர்விகா சரி மாப்பிள்ளைகிட்ட கையில கொடுத்துருவோம். உங்களுக்காக அழகா ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கணும். அது வேற நீங்க வாழ்த்த முடியல வந்து பார்க்க கவலைப்பட்டு மிஸ் பண்றதா சொல்லியிருக்கணும். ஸ்பெஷலி பூர்விகா உங்களோட தங்கச்சி அனுப்பினதா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்க சத்தமா சொல்லிருங்க இந்த வீடியோ. நன்றி சித்தி, நன்றி சித்தப்பா. சாம்பத்தி இருக்கு, அதாவது அப்பா அம்மா இல்லை மிக்க அதே பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொள்றோம். அவங்க நிக்கிறத போல என்னவா இருந்தாலும் வராது. அப்பாட ஸ்தானத்துல இருந்து நாங்கள் இந்த இடத்துல நிற்க வேணும், ஆனால் உண்மையா நிற்க முடியலை என்று சொல்லித்தான் கவலைப்பட்டு அனுப்பியிருக்கிறேன். வாழ்த்துக்கள், நீங்க 100 ஆண்டுகள் வாழணும். 2 பேரும் அழகா இருக்கிறீங்க. 12 வருட காதல் இன்னும் 100 ஆண்டுகள் தொடர்ந்து கூடி அடுத்த வருஷம் 3 பேராக உங்களை பார்க்கணுவாங்கன்னு ஆசைப்படுகிறோம். என்னுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரேன். நன்றி, தேங்க்யூ.